புதுச்சேரியில் செல்வாய் ஏஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் புதுவை நவீன கலை ஆசான் தேசிய விருதாளர் கலைமாமணி ஓவியர் பே மாணிக்கம் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு ஓவிய ஏந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு செல்வாய் ஏஞ்சல் மாணவர்களின் வண்ண சுரங்கள் ஓவிய கண்காட்சி மற்றும் மறைந்த ஆளுமைகள் ஓவியர் தேசிய விருதாளர் பே மாணிக்கம், கலைச்செம்மல் ஓவியர் மா சேனாதிபதி, மூத்த செய்தியாளர் ரா தணிகை தம்பி ஆகியோர்களுக்கு மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மே 26, 2025 மாலை 6 மணியளவில் அனைத்து ஓவியர்கள், பொதுமக்கள், நல் அன்பர்கள் புடைசூழ வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள இந்த கலைக்கூடத்தில் நடைபெற்றது. வைத்தியநாதன் எம்எல்ஏ முதன்மை விருந்தினராக ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி இந்த கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி டாக்டர் வி மாமலை வாசகன், கலைமாமணி டாக்டர் பி வி பிரபாகரன், ரொட்டேரியன் ஜி முத்துராஜிலு, சமூக சேவகர் ஆரிசேகர், கலைமாமணி ஆ சரவணகுமார், ஆட்லாண்ட் கலை மையம் ஆகியோர் பங்கேற்று கலைஞர்களை வாழ்த்தி பேசினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓவிய ஆசிரியர்கள் சக்திதாசன், ராம்குமார் ஆகியோருக்கு சால்வை மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓவிய படைப்புகளை காட்சிப்படுத்திய இளம் ஓவியர்களுக்கு நினைவு கேடயம், சால்வை, பரிசு, சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக கலைமாமணி ஓவியர் அன்பழகன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர்கள் புதுவை இளவேனில், மோகனசுந்தரம், ஓவியர்கள் சி வி ஆண்டோ, வேல்முருகன், அருள், அபேல், ஓவிய தமிழ்ச்செல்வி அன்பழகன் மற்றும் ஓவிய படைப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் திரளான ஓவியர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓவியர் SM C ராஜேஷ், ஓவியர் கோ மணிமாறன், வண்ண அருவி கலைக்கூடம், ஓவியர் டி ஏழுமலை, சர்வதேச நீர்வண்ண ஓவியர் எம் மரி ஃப்ளோமின், பாண்டிச்சேரி எஜுகேஷன் பெனிஃபிட் சொசைட்டி, ஓவியர் இளமதே ஏழுமலை, செல்வாய் ஏஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். இந்த கண்காட்சியானது 26/5/2025 முதல் தொடங்கி 2/6/2025 வரை அனைத்து தரப்பினரும் கட்டணம் இல்லாமல் கண்டு களிக்கலாம். நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை இந்த கண்காட்சியை கண்டு ரசிக்கலாம். மேலும் தொடர்புக்கு 94 43 10 56 97 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.
வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதல் நிகழ்வாக கடவுள் உள்ளமே அப்படின்ற ஒரு பாடலை பாட வருகிறார் பாடகி. வாங்க. மாலை வணக்கங்கள். இங்கே இவ்வளோ பேர் இருந்தோம். அந்த குழுக்கம் இல்லாத மாதிரி ராஜேஷ் சார் ஏசி போட்டு இல்லைன்னா இந்த இடம் ரொம்ப குழுக்கமாக எத்தனை பேர் இருக்கு. அந்த ஓவியங்கள் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், இடமும் குளிர்ச்சியாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நேரமாக அமைஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். இங்கே ஒவ்வொருத்தருடைய ஓவியங்களும் பார்த்தேன். இதில் எல்லாரும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. சிலருடைய படைப்புகள் ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கு. அவங்களுடைய லெவலில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடியவர்கள். உங்களுடைய அவங்க கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு நீங்கள் செய்யும் ஒரு மரியாதையும் நன்றி கலந்த வணக்கத்தோடு என் மனதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முக்கிய விருந்தினர் பார்த்தோம்னா அவங்க ஒரு சட்டமன்ற கலை சார்ந்தவர்களுக்கும் எவ்வளோ கலைப்புறவர்கள் ஆட்கள் நிகழ்ச்சினா நீங்கள் கலைப்புறவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை நல்ல ஒரு படைப்புகள், பாராட்ட வேண்டிய ஒரு படைப்புகள். அதே நேரத்தில் நமது ஓவிய கலைஞரான மாணிக்கம் சார் அவர்களுடைய நிறைவேற்ற நிகழ்ச்சியிலே இந்த இடத்தில் கூடுதல் சிறப்பு என்று நான் விடைபடுத்துகிறேன். உண்மையிலேயே மாணிக்கம் சார் அவர் நிறைய பேருக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் முதல்ல தேசிய விருதை பெற்றவர், நல்ல ஒரு படைப்பாளி. வாரங்களுக்கு 2 வாரங்களுக்கு
முன்னாடி சிறப்பான எல்லாம் முன்னோடியாக இருந்த தமிழகத்தில் வந்து ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் உருவாக்கிய காலத்தில் அவர் வந்து ஒரு முன்னோடியான சிறப்பித்துக் கொண்டிருக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைப்பேரர் மரியாதைக்குரிய மாமல்ல கலைமாமன் ஸ்ரீ பிரபாகரன் அவர்களுக்குரிய சகோதரர் பாசத்துக்குரிய சேகர் அவர்களுக்கு இந்த செல்வாயங்கள் மன்னறிவி நிறுவன அன்புக்குரிய சகோதரர் ராஜேஷ் நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி மற்ற ரெண்டு பேருடைய அந்த விமர்சனங்களுக்கு போட முடியல. அதே மாதிரி அவரோட மறைவு உண்மையிலே ஈடு செய்ய முடியாது. அந்த நன்றாக மாதிரி அவர்களுடைய வாழ்வு உண்மையிலே ரொம்ப நமக்கு முன்னுதாரணமாக தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம பார்த்து அவங்களோட வாழ்க்கையை நம்ம பின்பற்றணுன்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த ஓவியங்கள்லாம் வரும்போதே பார்த்தேன், முறையிலே தெரியுன்ற மாதிரி உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு முக்கியமாக பெற்றோர்கள், ஏன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்புலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் வெளியே வர முடியாது. நான் சொன்ன மாதிரி இப்போ என்னோட பையன்லாம் நான் வந்து 9ஆம் 10ஆவது வரும்போது அது டிஸ்கண்டினியூ ஆகிட்டு முழுமையாக அவங்களோட திறமையை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். அதை நம்ம ஏன்னா படிப்பு முக்கியம் தான், ஆனால் கல்வியோட கலை
இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள் வைத்தியநாதன் ஐயா அவர்களுக்கும் அப்புறம் மாமல்ல வசந்த் சார் அவர்களுக்கும் பிரபாகர் சார் அவர்களுக்கும் ருத்ராஜன் சார் நல்லா வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சரவணகுமார் சார் அப்புறம் இங்கே நிறையா ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ராஜேஷ் அண்ணனுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.